இப்போ சில பேர் சொல்லுவாங்க, பசி எடுத்தால் தான் நான் சாப்பிடணும், அது மாதிரி தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏசி அறையில் இருந்தீங்கன்னா தண்ணி தாகமே எடுக்காது. அப்போ நீங்கள் குடிக்காமல் இருந்தால் எப்படி? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிடுவாங்க, குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நான் நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அதுவும் ஒரு அளவு இருக்குது. காய்ச்சல் வந்துட்டால் உடனே சூடான தண்ணி குடிக்கணும், வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கணும். விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, மூலிகை ஆராய்ச்சியாளர் மரிய பெல்சன் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். நாட்டு மருத்துவத்தில் ரொம்ப கை தேர்ந்தவர். நம்ம வாழ்க்கையில் நம்ம உணவு முறையில் என்னெல்லாம் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம கூட டீட்டெயில்டாக பேச போகிறாரு. வணக்கம் ஐயா. தண்ணி தாகம் அடிக்குது, தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு குழப்பம் வருது. ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. இப்போ தண்ணி குடிக்கிறது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரையறை வச்சுருக்காங்க. இத்தனை லிட்டர் குடிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனால் தண்ணி குடிக்கணும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, பசி எடுத்தால் தான் நான் சாப்பிடணும், அது மாதிரி தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏசி அறையில் இருந்தீங்கன்னா தண்ணி தாகமே எடுக்காது. அப்போ நீங்கள் குடிக்காமல் இருந்தால் எப்படி? அது தப்பு தானே. அதே மாதிரி நீங்கள் கோடை காலத்தில் என்ன பண்ணுங்கன்னா, நிறைய உங்களுக்கு அதாவது வெளியே போயிட்டே இருக்கும். ஆமாம், உங்களுக்கு அது வேர்வை மூலமாக வெளியேறிக்கிட்டு இருக்கும். அப்போது நீங்கள் நிறைய தண்ணி குடிப்பீங்க. உங்களை அறியாமல் நிறைய தண்ணி குடிப்பீங்க. மற்ற இந்த குளிர் காலத்தில் ஏசி அறையில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவீங்க, தண்ணியை குறைச்சி குடிப்பீங்க. அப்போது ஆனால் நீங்கள் கேட்கலாம், என் உடல் கேட்கல அதனால நான் குடிக்கலை அப்படின்ட்டு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இன்றைக்கி இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா பல பேர் தண்ணியை குடிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுக்கிடுவாங்க, குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நான் நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அதுவும் ஒரு அளவு இருக்குது. லிட்டர் கணக்கில் குடிக்கணும் அவசியம் கிடையாது. சில பேர் நீங்கள் அதிகமாக குடிக்கிறனால உங்களுக்கு பிரச்சனை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பெரிய விஷயம்லாம் இல்லை, பிரச்சனை வராது. இருந்தாலும் ஒரு அளவு நம்ம குடித்தா போதும். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 லிட்டர் குடிக்கலாம். அதுக்காக இத்தனை லிட்டர் அப்படிங்கலாம் ஒன்றும் பெரிய அளவீடுலாம் பெரிய அளவெலாம் கிடையாது. அப்போ குடிக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சில பேர்லாம் கேள்வி கேட்பாங்க. அந்த விவாதத்துக்கெலாம் நம்ம போக விரும்பலை. நம்ம போதுமான அளவு குடிக்கணும். அப்பப்போ குடிச்சிங்கன்னா சொல்லப்போனால் தண்ணி குடிக்கிறதுனால நிறைய உங்களுக்கு அந்த கழிவுகள்லாம் வெளியேறும். அதனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாயிரும். அதனால் ஓரளவு தண்ணி குடிக்கணும். ஆனால் தண்ணி குடிக்கலாம் ஒரு இது இருக்குது. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இல்லை 1/2 மணி நேரம் பின்னாடி குடிச்சிங்கன்னா, எதுக்காகனா சாப்பாடு இருக்குதுங்களா, அது குடல் உரியணும், அந்த சத்து உள்ளே போய் சேரணும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அது சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் 1/2 நேரம் கழிச்சு தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான வேலைகள் பண்ணும். அதை நம்ம சில பேர் உள்ளே போயிட்டு ஏதோ உள்ளே போய் பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ண மாதிரி அது இப்படிலாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை தவிர்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பலன் கிடைக்கும். நிச்சயமாக அதை நீங்கள் அந்த பலனை அனுபவிக்கலாம். ஐயா, தண்ணி குடிக்கிறதுலையே இப்போ நிறைய சொல்கிறாங்கல்ல, ஒரு வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க அப்படின்னு, இல்லை நார்மலாக இருக்க தண்ணியை குடிங்க, இல்லை நீங்கள் கொதிக்க வச்சு ஆற வச்சுட்டு அப்புறம் குடிங்கன்னு. ஆக்சுவலாக எப்படி குடிக்கணும் தண்ணியை? நார்மல் வாட்டர் போதும், அதாவது இயல்பான தண்ணி குடித்தா போதும். ஆனால் இன்றைக்கி நார்மல் வாட்டருங்கும்போது நீங்கள் எங்கே போய் எப்படிப்பட்ட தண்ணின்னு நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதனால் அதை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. வேணால் கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிக்கலாம். அதாவது அந்த தண்ணி பிரச்சனை இருந்துச்சுன்னா. மற்றபடி சில தண்ணிகள்லாம் உங்களுக்கு இப்போ மழை நீர் நேரடியாக குடிக்கிறாங்க, அது தப்பு இல்லை. கிரவுண்ட் வாட்டர் குடிக்காங்க, ஊற்று தண்ணியெலாம் குடிக்காங்க. அந்த மாதிரி தண்ணியெல்லாம் குடிக்க தப்பே இல்லை. அதை நீங்கள் அப்பப்போ அப்படியே குடிச்சிக்கலாம். ஒரு வேளை இப்போ சென்னை மாதிரி இடங்களில் ஒரு இயல்பான மக்கள், அதாவது கொஞ்சம் நடுத்தர மக்கள், அதுக்கு கீழே உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்ப்பரேஷன் வாட்டர் கிடைக்கும். அதில் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதில் சுத்திகரித்து கொடுக்குறாங்க. இருந்தால் கூட அதில் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த தண்ணி குடிக்க முடியாது. கொதிக்க வச்சு ஆற வச்சு பண்ணிக்கலாம், ஆற வச்சு குடிச்சிக்கலாம். ஆனால் அந்த கொதிக்க வச்ச தண்ணியை நீங்கள் சூடாக குடிக்கணும் அவசியம் இல்லை. ஆமாம், ஆறுனதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இது பட்டதான். மற்றபடி உங்களுக்கு அதை சில பேர் சொல்லுவாங்க, காய்ச்சல் வந்துட்டால் உடனே சூடான தண்ணி குடிக்கணும், வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கணும். அது என்னென்னா கூட கொஞ்சம் உங்களுக்கு சூடு ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நார்மல் வாட்டர் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த பிரச்சனையே, அதாவது எவ்வளோக்குள்ள தண்ணி குடிக்கிங்களோ காய்ச்சலுக்கு தண்ணி குடித்தாலே போதும், இந்த காய்ச்சலே சரியாயிடும். அதுவே நிறைய பேருக்கு தெரியல. அது
ஐயா இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல நம்ம ஊர்ப்புறங்களில் இருந்தோம் அப்போ நமக்கு நிறைய ஃபார்மில் தண்ணி கிடைச்சிது. ஒரு ஆற்று தண்ணி கிடைக்கும், இல்லை கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கும். நம்ம கம்ப்ளீட்டாக சென்னை ஷிஃப்ட் ஆகும்போது எல்லாருமே கேன் வாட்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த ஒரு கல்ச்சருக்குள்ளே வந்துட்டோங்கும் போது இன்றைக்கி சொல்கிறாங்க நீங்கள் கேன் வாட்டர் குடிச்சிங்கன்னா நிறைய முட்டி வலி வருது, அதில் இந்த நிறைய பிரச்சனை வருது, கிட்னியில் ஸ்டோன் வருதுன்னு. இதெல்லாம் உண்மையா? நிச்சயமாக. அதாவது அதில் உள்ள மினரல் இப்போ சொல்லாங்கல்ல, அதில் உள்ள தாதுக்கள்லாம் எடுத்துட்டு, இந்த சத்துக்கள்லாம் எடுத்துட்டு இவங்க புதுசாக சில மினரல் வாட்டர்னால் என்ன சொல்லுவாங்க, மினரல் நிறைய தாதுக்கள்லாம் சேர்க்குறோன்னு சொல்கிறாங்க. அது அந்த அடிப்படையிலே தப்பு. அந்த மாதிரி விஷயங்கள் அது பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கு. தண்ணீர் வியாபாரம் தான் அது. நீங்கள் இப்போ நான் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் தான் அப்படியே எடுத்து குடிக்கிறோம். அதில் சில பேர் சொல்லுவாங்க அந்த டிடிஎஸ்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எதுவுமே நான் பார்க்குறதில்ல. தெரியும் அந்த தண்ணி குடிக்கும்போது தெரியும்ல. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் கடல் தண்ணியை கூட குடிக்கிறாங்க தெரியாமல். குடிக்கும்போது குடிச்சிடுறாங்க, ஒன்றும் ஆகுறதில்ல. ஆனால் அதுக்காக வேண்டி கடல் தண்ணியை குடிச்சிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு சுவை இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடிக்கணும். நார்மல் வாட்டர் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா குடிக்கலாம். அதுக்காக நம்ம டெய்லி போயிட்டு ஏதோ சில லேபில் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தெரியும் உங்களுக்கு. அதாவது உங்கள் உடம்பு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தண்ணி சுவையோ இல்லாட்டினா அதில் வேறு ஏதோ தேவையில்லாத இது சேர்ந்துருக்குன்னா உங்களுக்கு உடம்பு காட்டி கொடுத்துரும், ஏதோ பிரச்சனை வரும். சில பேர் சொல்லுவாங்களே இப்போ சில இடங்கள்லாம் இதை குடிநீரில் கழிவு நீர் கலந்துச்சு, அது குடிச்சதுனால ஒரு பிரச்சனை வருது, உடல் உபாதைகள் வருது, அது வெளிப்படுத்திடும். அது மாதிரி சில இடங்களில் சில பேருக்கு தண்ணி அந்த பகுதியில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு சில உடல் வலி, சில தோல் நோய்கள்லாம் வரும் அப்படின்பாங்க. சில கிட்னி ஃபெயிலியர்லாம் சில பேருக்கு வந்திருக்கு அந்த அந்த ஏரியாவில் உள்ள தண்ணியை குடிச்சதுனால. அப்போ அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய அதாவது இப்போ அந்த காலத்தில் அந்த மாதிரி மக்கள் குடித்தது கிடையாது. இப்போ இந்த வாட்டர்லாம் எங்கே கிடச்சி, ஆர்ஓ வாட்டரு, மினரல் வாட்டர்லாம் கிடையாது. இப்போ தான் அந்த சமீப காலமாக அது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டு அது மக்கள் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதனால் அது தவிர்க்கணும். சென்னை மாதிரி இடங்களில் அது நமக்கு வழி எப்படின்னு சொல்ல தெரியல. நான் இருக்கப்போ நானும் சென்னையில் தான் இருக்கிறேன். நான் இருக்கிற பகுதியில் நீர்வளம் நல்லா இருக்குது. அதான் கிரவுண்ட் நிலத்தடி நீரை நம்ம சேமிக்கிறதுக்கு உண்டான வழிகளை பண்ணணும். முன்னாடி உள்ள அரசாங்கம்லாம் சிலதெல்லாம் பண்ணாங்க. அதை நம்ம தொடர்ந்து பண்ணோம்னா அந்த அவங்க வீட்டில் இருக்கிற ஏரியாவிலே, இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் என்ன பண்ணுவோன்னா அந்த மழை நீர் நிலத்துக்குள்ளே போகிற மாதிரி பண்ணும்போது அந்த தண்ணி சரியாயிரும், அவ்வளோதான். அதே சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கு பெரிய மெனக்கடலாம் தேவையில்லை. நம்ம அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு இப்போ நீங்கள் கேள்வி கேட்டிங்களா சென்னையில் உள்ளவங்க எப்படி அந்த ஆர்ஓ வாட்டர் மினரல் வாட்டர்லாம் எப்படி அப்படிங்கும்போது அது அவங்க தப்பு. அவங்க இருக்கிற பகுதியில் சொந்த வீடு உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் அந்த மாதிரி மழைநீர் வடிகால் அமைப்பு அதெல்லாம், அதாவது நான் சொல்லுது என்னென்னா எல்லாருமே ஒட்டுமொத்த மனிதர்களும் மாறணும். இது ஒருத்தரை நீங்களோ நானோ மாறி பிரயோஜனம் இல்லை. எல்லோரும் மாறினாங்கன்னா அது அவங்களும் நல்லா இருக்கலாம். அவங்கும்போது அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நல்லா இருக்கலாம். அப்படி ஒவ்வொருத்தராக எல்லாருமே மாறிட்டாங்கன்னா அந்த தண்ணி நிலத்தடி நீர் நல்லாயிருக்கும், சுத்தமான நீர் குடிக்கலாம், அவ்வளோ. ஏன்னா ஒரு காலத்தில் சென்னையிலலாம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட அடியிலே தண்ணி கிடச்சிது நேரடியாக. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இத்தனை அடி, 300 அடி 500 அடின்னு சொல்கிறாங்க. அப்போ அது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த தண்ணியோட சுவை மாறிடும், தரம் மாறி போயிடும். அதனால் அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அது மனிதர்கள் மாறினா தான் இது ஒரே நாளில் மாறக்கூடிய விஷயம் கிடையாது. அரசாங்கம், மக்கள், அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்க முடியாது, நம்மளும் மாறணும். ஐயா அந்த தண்ணியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. என்னோட நண்பர்கள் சில பேர் அப்புறம் ஹோட்டலில் கூட இப்போல்லாம் பார்க்குறோம், ஜீரா வாட்டர் வச்சு குடிக்கிறாங்க. குடிக்கிற தண்ணியில் வந்து துளசி புதினாலாம் போட்டு குடிக்கிறாங்க. இல்லை அது ஓகேவா, இல்லை ரொம்ப ஓவர் டம் பண்ணுற மாதிரி தோணுது சில சமயங்களில்? இல்லை குடிக்கலாம். அதாவது அந்த மதம் சொல்லணும்னா மக்களுக்கு விழிப்புணர்வுங்க பேரில் ஓவர் இதாக இருக்கும். சில பேர் சீரக தண்ணி பகலில் குடித்தா பரவாயில்ல, ராத்திரி நேரத்தில் குடித்தா அவங்களுக்கு வேறு பிரச்சனையும் உண்டாக்கும். ஏன்னா அது குளிர்ச்சி தன்மை. அதனால் காலையில் குடிச்சிக்கலாம், தினமும் குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கடையில் ஹோட்டலில் இருக்க துளசி ஊற தண்ணி அது குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் எல்லா நேரமும் உங்களுக்கு ஏதாவது, ஆனால் அதை பற்றி தவறான தகவலும் இருக்குது. துளசி ஆண்மைக்கு எதிராக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அளவோட போதும். அதாவது நம்ம அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அளவோட குடித்தா போதும். தினமும் ஒரு இது குடிக்கலாம், பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி குடிக்கலாம். இப்போ செரிமான பிரச்சனைக்குன்னா சீரக தண்ணி குடிக்கலாம். இப்போ சீரகம் சில ரசம்லாம் குடிக்கலாம்ல, சில சூப்பெலாம் குடிப்போம். பிரச்சனைக்காக நம்ம குடிக்கிறோம், தினமும் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உடல் இயக்கம் சரியாக இப்போ அடிப்படையில் நீங்கள் தண்ணியை ஒழுங்காக குடித்தாலே அது பிரச்சனை சரியாகும். உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க சீரக தண்ணி குடிக்கலாம். சீரகம் ஊறின தண்ணி பிறகு உடல் எடையை கொழுப்பை குறைக்கிறதுக்காண்டி சில இதெல்லாம் இருக்குது. பெருஞ்சீரகம் இருக்குல்ல, சோம்பு, அந்த தண்ணி ஊறின தண்ணி கூட நீங்கள் குடிக்கலாம். அதனால் ஊறின தண்ணியோட ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க.
காலைல ஒரு கைப்பிடி அளவு பெருஞ்சீரகம் கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதை அன்னைக்கு குடிங்க, அவ்வளோதான். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் குடித்தா போதும். மற்றவங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்க குடித்தோம்னா நம்ம கூடுதலும் அதாவது கொழுப்பை குறைச்சிரும். அது ஐயா வாரத்துல ஒரு நாள் குடிச்சா போதுமா, அது டெய்லி ஒரு இல்லை, வாரத்தில் ஒரு நாள் குடித்தா போதும், அவசியம் இல்லை. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு செரிமான பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி ஏதாவது ஒரு நம்ம வெளி உணவுகள், நம்ம இன்றைக்கி என்னென்னா நிறைய வெளி உணவுகளை அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இன்றைக்கி எனக்கு செரிமான, அதாவது அசைவ உணவோ இல்லாட்டினா கொஞ்சம் ஹெவியான உணவுகள் சாப்பிட்டோம்னா அதை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கி அந்த இது சரியாயிரும். அதுக்கப்புறம் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்கள் இதை குடிங்க, துளசி உரம் தண்ணி குடிங்க. நிறைய மற்ற மூலிகைலாம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க இதாவது நமக்கு தெரிஞ்சதை மட்டும் நம்ம குடிச்சிக்கிட்டு இருப்போம். வில்வ இலை இருக்குது, வில்வ இலை ஊறின தண்ணியை குடிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு புற்றுநோய் கூட வராமல் தடுக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் அதை நீங்கள் இப்போ அந்த பூ விற்கிற கடையில் கேட்டிங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஒரு 5 இலையை போட்டாலே போதும். நீங்கள் 5 இலை கூட போகல, 2-3 இலை போதும். நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் காலையில் எழுந்துச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். வெண்டைக்காய் ஊறல் நீர்னு அதாவது நீங்கள் சொன்னது கேட்டதுக்காக சொல்கிறேன். வெண்டைக்காய் ஊறல் நீர்னு கேள்விப்பட்டீங்களான்னு தெரில. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் கால்சியம் இருக்குது. எப்படின்னா ராத்திரி நேரத்தில் ஒரு 2 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க, அதை சின்னதாக வெட்டி போட்டு ஒரு 100-150 மில்லி தண்ணி அதில் ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சு குடிச்சுருங்க. அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணி மட்டும் ஜெல்லு மாதிரி இருக்கும். அது குடிக்கிறதுனால உங்களுக்கு சளி பிரச்சனைகள் வராமல், ஏன்னா அந்த குளகுழப்பு தன்மை இருக்குல்ல, சளி பிரச்சனை வராமல் தடுக்கும். அடுத்தது சக்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலி உள்ளவங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி கூடுதலாக பிரச்சனை உள்ளவங்க குடிச்சிக்கலாம். மற்றவங்களும் கூட குடிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே மனுஷர்கள் இருந்தால் எல்லாத்துக்கும் சளி பிரச்சனை இருக்க தானே செய்யும். அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். ஆனால் தினமும் காலகாலமாக குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் வாரத்துல ஒரு நாள் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி குடிக்க தப்பு இல்லை. ஐயா ரொம்ப பயனுள்ள தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இதுல எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நாங்க முயற்சி பண்ணி கண்டிப்பா பாக்குறோம் ஐயா. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.